ஹை கைஸ், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் வீட்டில் ஜாலியாக ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட டீம் என்ன நினைக்கிறீங்களோ அந்த டீமோட நேமை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் அதை தட்டி விட்டு போனீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா பயனியர் கம்பெனியோட TS-G1015R அப்படின்ற ஒரு மாடல் வூஃபர் ஸ்பீக்கரை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா காருக்கான ஒரு ஸ்பீக்கருங்க. இதே மாதிரி நம்ம சோனியில் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செட்டு ரெடி பண்ணி திருச்சியில் ஒரு கஸ்டமருக்கு மாட்டியிருந்தோம். ஸோ அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக இந்த பீஸை வந்து உங்களுக்காக நான் அன்பாக்ஸ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை வந்து சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து இந்த ஓவல் டைப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கார் செட்டில் வந்து இருக்கும். குறிப்பாக காரோட பேக் டோருக்கு பின்னாடி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அது இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சப்வூஃபர் இல்லாமலே அதோட பேஸ் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம உண்மையிலே அதை உள்ள காருக்குள்ளே உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணவும் நல்லாயிருக்கும். அடிஷ்னலாக வந்து ஒரு சப்வூஃபர் ஒரு 12 இன்ச் லோட் பண்ணோம் அப்படின்னா ஸோ செம்ம மேசிவாக இருக்குங்க. ஸோ அதுக்கு ஒரு ரிலேட்டடான அந்த ஓவர் ஸ்பீக்கருக்கு ஈக்குவலாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சேமான ஒரு ரிசல்ட் வந்து இந்த ஸ்பீக்கர் எடுக்கும். இதை டோர் ஸ்பீக்கராகவும் மாட்டிக்கலாம். அண்ட் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம சீட்டோட பேக் சீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உட்டில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கவும் முடியும் போது. எனக்கு வந்து இந்த பர்சனலாக வந்து இந்த பயனியர் கம்பெனி ரொம்ப பிடிக்கும். அதுவும் பயனியரில் வந்து ஒரு நேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பயனியர் ஸ்பீக்கர்ஸ், பயனியர் சப்வூஃபர்ஸ் அப்படின்றதே ஒரு ரகம் தான். அதோட ரிசல்ட் வைஸும் சரி, அதை நம்ம நிறையா பேர் கஸ்டமர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எனக்கு மேட்ச் பால் போட்டுங்க. ஓகே, ஆக்சுவலி கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு காரில் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். அந்த இடமே சின்ன இடமா இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு 100 வாட்ஸுன்றதே பெரிய விஷயம் தான். ஏன்னா பெரும்பாலும் வந்து நம்ம காரை வந்து எல்லா டோரையுமே நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்றப்ப அங்கே வந்து லாஸை வந்து 0 ஆகிடும். ஸோ வெளியே வந்து வால்யூம் சவுண்ட் வந்து லாஸ் ஆகுது, ரொம்ப 0 ஆகிடும். ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து அது வந்து எவ்வளோ தான் நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் அது வந்து நமக்கு டிஸ்சார்ஜனாக இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு மேக்கிங் தரத்தில் தான் இந்த கார் ஸ்பீக்கர்லாம் மேக் பண்ணப்படும். ஈவன் வந்து கார் ஒரு ஸ்விஃப்ட் டிசைராக இருக்கட்டும், இல்லை அதுக்கு மேலே கூடிய ஒரு பொலிரோவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு மேலே ஸ்கார்பியோ எதுமாக இருக்கட்டும், யுனோவா கார் இருக்கட்டும். ஸோ அப்படின்றப்ப எல்லா காருக்கும் இந்த விஷயம் வந்து சேமு தாங்க. ஏன்னா இது வந்து டைரெக்டாக டிசி சப்ளையில் ஒர்க்காக போகக்கூடிய ஆம்பிளிஃபையர்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம். இது வீடியோவுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் பயன்படுத்தலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. இதுக்கு போடக்கூடிய அந்த செட் இருக்குல்ல, அது மட்டும் நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையராக இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க. ஸோ அதான் விஷயம். இப்போ காரை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உண்மையாக சொல்ல போனால் கார் வச்சுருக்கவங்களுக்கு இந்த இது சூப்பராக சூட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் கையில் எடுக்கிறேன். இது பயனியரோட TS-G1015R இந்த மாடல். இது 190 வாட்ஸ் மேக்ஸிமம் சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தா போட்டிருப்பாங்க 96 dB 100 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 10 cm, அதாவது 4 இன்ச்சுக்கான இது டிரைவருங்க. 4 இன்ச்சுக்கான வூஃபர் ஸ்பீக்கர் டிரைவர். இந்த மேலே வந்து இந்த வாய்ஸ்க்கான கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த பேஸ் பஞ்சிங் நல்லாயிருக்கும். மேக்னெட்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஆனால் இதுவாக அது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு வைக்கக்கூடியதுங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 190 வாட்ஸு. இதில் பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிரைவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பீசஸ் கம்ப்ரைசஸ் ஓகேங்களா, டோட்டலாக வந்துருக்கு. பயனியர் கார்பரேஷன் அதை மேக் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, காரில் ஃப்ரண்ட் டோரில் வைக்கிறது, அந்த பேக் டோருக்கு பின்னாடி வைக்கிறது, இந்த இடம் வந்து எப்படி நம்ம செட்டிங் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட என்னென்ன ஓம்ஸ் பார்த்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டூயல் கோனு. ஸ்பீக்கர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 102 mm, அதாவது 4 இன்ச்சுக்கான டிரைவருங்க. இது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து 4 ohms. என்ன ஓம்ஸ்? 4 ohms லோடு. மினிமம் இப்போ நாமினல் பவர் 30 வாட்ஸ் தான் வந்து அக்யூரேட்டான கரெக்டான பவருங்க. 190 வாட்ஸ்ன்றது மேக்ஸிமம் வந்து அந்த ரேஷியோ போகிற வரைக்குங்க. ஸோ அப்படிதான் விஷயம். இதை வந்து இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், வாங்க பாருங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து நான் ஒரு தடவை என் கஸ்டமருக்கு நான் பண்ணப்போ எனக்கு வந்து ரொம்ப ட்ரஸ்ட்டாக பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை அந்த ஆடியோ வந்து நல்லபடியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கிட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நார்மல். இது மேலே பாருங்களேன், பயனியரோட மாடலு, மேக்ஸிமம் வாட்ஸு, நாமினல் வாட்ஸு, ஓம்ஸ் வந்து என்ன ஓம்ஸு, என்ன டூயல் கோன்ன்றது எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோனு தான். கோன்னா பேப்பர் சொல்லுவாங்க, அதான் கோனு. பயனியர் கார்பரேஷன். இப்போ இங்கே பார்க்கலாம்.
இது வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான வயரு. இது மேலே வந்து கவர்டு, ஐ மீன் இந்த டோரில் மாட்டினதுக்கப்புறம் உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய கவரு. இதுவும் அதே தான். இதாங்க நான் சொன்ன அந்த ஸ்பீக்கரு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இதுதான் அந்த டூயல். இது வந்து வூஃபர் ஸ்பீக்கர், ஓகேங்களா. இது வந்து வூஃபர் ஸ்பீக்கர். ஈஸியாக ஈஸியாக பஞ்ச்லாம் ஆகாது. ரொம்ப வந்து ஒரு வூஃபர்ன்றது எந்த அளவுக்கு பேஸ் எஃபெக்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும். இது மொத்தம் 4 இன்ச்சுக்கானது. இதில் மென்ஷனாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு சூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், பார்க்க வந்து இந்த பேக் சைடு மெட்டல் வந்து என்ன மெட்டீரியல்னு பார்க்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டைப் இருக்குது. ஒரு சார்ஜ் ஏற்றுனதுக்கப்புறம் இந்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டலே வந்து ஒரே ஒரு கலராக மாறிடும். இந்த கலருக்கு ஆப்போசிட்டாக மாறும். ஸோ இதோட மெட்டல் வந்து எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். இந்த மெட்டல் வந்து எனக்கு நேம் தெரிலைங்க, ஆனால் இந்த மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ஊஃபர்ஸில், நம்மளோட ஓன் சப் ஊஃபர்ஸில் கூட இந்த மெட்டல் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஈஸியாக வந்து அவ்வளோ துருப்பிடிக்காது, நீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மேக்னெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சுக்கான மேக்னெட், சரியா 2 இன்ச்சுக்கான மேக்னெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நம்ம எண்டு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்க பிளேஸு. ஸோ குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க, ப்ளஸ்ஸு மைனஸ். அவன் என் ஃப்ரெண்டு ஏதோ சொல்லி கொடுத்தாரு. அதாவது கம்பெனி ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். கம்பெனி ஸ்பீக்கர் வந்து நம்ம நேர்க்கனா அப்படி வச்சோம் அப்படின்னா ரைட் சைடு இருக்கிறது ப்ளஸ்ஸுன்னும் லெஃப்ட் சைடு இருக்கிறது மைனஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மல் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணுறதுல கூட பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த டெர்மினல் வந்து மைனஸாக இருக்கும். ஆனால் கம்பெனி ஸ்பீக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது ரைட் சைடு இருக்கிறது வந்து மைனஸாக இருக்கும், இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா கம்பெனி ஸ்பீக்கர் வந்து ஒரு விதமான ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா காயில் வைண்டிங் பண்ணும்போது கம்பி வைக்கிறது தான் ப்ளஸ்ஸு, 2வது கம்பி வைக்கிறது தான் மைனஸு. ஸோ இது எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம சீக்கிரம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஓகேங்களா. இதுதான் அந்த 4 இன்ச்சுக்கான டிரைவரு. இது வந்து அந்த அனதர் 4 இன்ச்சுக்கான டிரைவருங்க. ஸோ இதை வந்து நம்ம கவர் பண்ணி நீட்டாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இதை வந்து டோருக்காக யூஸ் பண்ணக்கூடியது, ஐ மீன் காரோட டோர் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணக்கூடியது. இந்த டோர் ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்டுன்றது ஒரு காருக்குள்ளே என்ன கிடைக்குமோ அது அவசியம் கிடைக்க வைக்கும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்க விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களோட டீம் எந்த டீம் நினைக்கிறீங்களோ அதை வந்து சேர் அப் பண்ணுங்கள், நல்லபடியாக விளையாடட்டும். ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் சினிமா தேட்டர் செய்யணும், ஹோம் 5.1 அண்ட் 7.1 3D சரௌண்டோட செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளோட ஆடியோ சிஸ்டத்தை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அதோட ஃபவுண்டர் நாமளாக தான் இருக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் தான். ஐபிஎல் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த கோஆக்சியல் ஆப்டிக்கலில் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரைவர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அடுத்த ஒரு வீடியோ பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். மேபி இது அமைதான் தெரியல, ஆனால் இது காஸ்ட் வைஸ் அதிகங்க. நார்மலாக ஒரு 4 இன்ச் டிரைவர் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 400 வாங்கிடலாம், நல்லா குவாலிட்டியானது ஒரு 550 வாங்கிடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸில் 2 பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1500 மேலே வந்துடும். ஸோ இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அந்த அளவுக்கு இது ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து மற்ற நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற ஸ்பீக்கர்ஸ் மாதிரி பார்த்தீங்க, லோனும் சொல்கிறேன் தப்பானிங்கன்னா, மார்க்கெட்டில் கிடைக்கிற ஸ்பீக்கர் மாதிரி சீக்கிரம் அலராது, கத்தாது. ஏன்னா இதுக்கு உள்ள போட்டிருக்காங்க காப்பர், அதுதாங்க விஷயம். மேக்னெட்டோட மெட்டீரியலோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த காப்பர் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீக்கிரம் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பாய்.